யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். கடந்த பல நாட்களாக தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை சத்தியவேதத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த போதனையின் 3ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 3ஆம் பகுதி என்ன? ஆரோக்கியத்துக்கான அஸ்திபாரம் என்ன? ஆரோக்கியத்துக்கான அஸ்திபாரம் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே ஏற்கனவே 2 அஸ்திபாரங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது 3வது அஸ்திபாரத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 3வது அஸ்திபாரம் என்ன? பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் அவர் சிறந்த வைத்தியராய் இருக்கிறார் என்கிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல சில வசனங்களை, சில காரியங்கள் உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன். இன்றைக்கும் சில காரியங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாடும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாடும் பொழுது பாருங்கள், வியாதிகள், பலவீனங்கள் மறைந்து போகிறது என்பதை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எதின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த, இருளாயிருந்த இந்த பூமியின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். பூமியின் மேலே இருந்த அந்த ஜலத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். பூமியில எதுவுமே இல்லை பாருங்க. ஒண்ணு ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது, எங்க பார்த்தாலும் இருளா இருக்குது. அது மாத்திரமல்ல, பூமி முழுவதும் தண்ணீர் என்ன செய்திருக்கிறது? சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பூமியின் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், தூய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், மரியாதைக்கும் கனத்துக்குரிய ஆவியானவர், தேவனாகிய ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டு இருந்தார். சரி, எதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒழுங்கின்மையும் இந்த வெறுமையும் இந்த ஜலத்தின் மேலையும் எதற்காக ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்க வேண்டும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொன்னால், ஒழுங்கினங்களை மாற்றுவதற்காக, வெறுமைகளை மாற்றுவதற்காக, இருள்களை மாற்றுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டு இருந்தார். சரி, இப்பொழுது ஒரு கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஒழுங்கினங்களை மாற்றுவார்? எப்பொழுது இருள்களை மாற்றுவார்? எப்பொழுது பாருங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கினங்கள்லாம் மாற்றி எப்பொழுது ஒழுங்குபடுத்துவார்? இந்த கேள்வி நமக்கு வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கினங்களை மாற்றுவார் என்றால், எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருள்களை மாற்றுவார் என்றால், எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை, அடையாளங்களை செய்வார் என்று சொன்னால், பாருங்க, எப்பொழுது நாம் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோமோ அப்பொழுதுதான் ஆவியானவர் மாற்றங்களை என்ன செய்வார்? உண்டாக்குவார். இதற்கு அருமையான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். பாருங்க, இந்த பூமியில இருள் இருக்கிறது, வெறுமைகள் இருக்கிறது, எங்க பார்த்தாலும் ஜலந்தான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுது ஒழுங்கினங்கள் மாறினது என்று சொன்னால், எப்பொழுது தேவன் வார்த்தையை பாருங்க அவர் அனுப்பினாரோ, வார்த்தை எப்பொழுது அவர் பேசினாரோ அப்பொழுதுதான் ஆவியானவர் ஒழுங்கினங்களை என்ன செய்தார்? மாற்றினார். அப்பொழுதுதான் இருள்களை ஆவியானவர் என்ன செய்தார்? மாற்றினார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று அவர் தேவன் சொன்னார். சொன்ன உடனேயே பாருங்க, பரிசுத்த ஆவியான தேவன் எல்லாம் என்ன செய்தார்? இருள்களை அவர் என்ன செய்தார்?
மாற்றினார். ஆகவே எப்பொழுது ஒழுங்கினங்கள் மாறும் என்று சொன்னால் பாருங்க, எப்பொழுது தேவன் பேசினது போலவே நாமும் பேசுகிறோமோ அப்பொழுதுதான் ஒழுங்கினங்கள் மாறும், அப்பொழுதுதான் இருள்கள் மாறும், அப்பொழுதுதான் பலவீனங்கள் மாறும், அப்பொழுதுதான் சுகவீனங்கள் நீங்கும், அப்பொழுதுதான் தோல்விகள் நீங்கும், அப்பொழுதுதான் சண்டைகள் சச்சரவுகள் நீங்கும், அப்பொழுதுதான் பாருங்க அற்புதங்கள் என்ன செய்ய அங்கே வாழ்க்கையிலே நடக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாருங்க தேவனுடைய வார்த்தைகளை பாருங்க பேசுவதற்கு தீர்மானிக்க வேண்டும். சிலர் பாருங்க தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து வாய் திறந்து என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. பாருங்க உட்கார்ந்துருப்பாங்க. பாருங்க இது பாருங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரவே வராது. தேவன் எப்படி வார்த்தையை பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, மச்சங்கள் உண்டாக கடவுது, புல் பூண்டு விருட்சங்கள் உண்டாக கடவுது என்று எப்படி தேவன் பேசினாரோ அதை போலவே அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாமும் பேச வேண்டும். பேசும் போதுதான் ஆவியானவர் என்ன செய்வார், வாழ்க்கையிலே கிரியை செய்வார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் பாருங்க அப்பொழுதுதான் என்ன செய்ய ஆரம்பிக்கும், நீங்க ஆரம்பிக்கும். பலவீனங்கள் அப்பொழுதுதான் செய்ய ஆரம்பிக்கும், நீங்க ஆரம்பிக்கும். நீங்க ஒண்ணுமே வாயை திறந்து பேசலைன்னா இருக்கிற பலவீனம் அப்படியே தான் இருக்கும், இருக்கிற வியாதி அப்படியே தானே செய்யும், இருக்கிற அதே சண்டை சச்சரவுகள் சமாதான கேடுகள் அப்படியே தான் இருக்கும். ஒரு சமாதானம் என்ன செய்யாது, அங்க இருக்கவே இருக்காது. ஆகவே பாருங்க நீங்கள் உங்கள் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணுமா, சமாதானக்குரிய வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து வாயை திறந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். சரீரத்தில் சுகம் வேண்டுமா, சுகத்துக்குரிய வாக்கு தத்தங்களை எடுத்து என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். வாழ்க்கையில வெற்றி உண்டாக வேண்டுமா, வெற்றிக்குரிய வாக்கு தத்தங்களை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்திலே நன்மை உண்டாக வேண்டுமா, நன்மைக்குரிய வாக்கு தத்தங்களை எடுத்து பேச வேண்டும். பாருங்க நீடிய வாழ்வு உண்டாகணுமா, நீடிய வாழ்வுக்குரிய வாக்கு தத்தங்களை எடுத்து நீங்கள் பேச வேண்டும். அப்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்க பேசும்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் மாற்றங்களை உண்டாக்குவார். அந்த வார்த்தைகளை ஆவியானவர் என்ன செய்வார், உறுதிப்படுத்துவார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாடுவார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை மதித்து, பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணி, அவரை வரவேற்று, அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆர்ப்பரித்து பாடும் பொழுதுதான் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் பாருங்க அவர் அசைவாடுவார். பரிசுத்த ஆவியானவர் அவர் கிரியை செய்வார். அப்பொழுது அவர் தம்முடைய மகிமை என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். ஆமென். ஒரு முறை பாருங்க ஒரு சகோதரிக்கு அல்சர் வியாதி இருந்துச்சா. பாருங்க அல்சர் வியாதினா அந்த மாதிரியா பாருங்க, அவ்வளவு வயிறு முழுவதும் புண்ணா பாருங்க. பாருங்க நல்ல கறி மீன் முட்டை இப்படிப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிடவே முடியாதா. ஒரு சின்ன குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட முடியுமா பாருங்க, பால் பிஸ்கட்டு சின்ன சின்ன உணவுகளை தான் சாப்பிட முடியுமா. அதுவே அவங்களுக்கு பாருங்க ரொம்ப அதிகமாக தான் இருக்குமா, ஹெவியாக தான் இருக்குமா பாருங்க. எனவே இப்படிப்பட்ட நாட்களில் பாருங்க ஒரு முறை அவங்க சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருந்த பொழுது பாருங்க ஆராதனை வேளையில சபையில் இருக்கிற எல்லாரும் நல்லா துதித்து ஆராதித்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்களா, நல்ல அந்நிய பாஷையில் நிறைந்து பாருங்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்களா. பாருங்க நல்ல எல்லாரும் நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில நிறைந்து ஜெபிக்கும்படியாய் அந்த பிரசங்கியார் அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் சொன்னாராம். பாருங்க எல்லா விசுவாசிகள் நல்லா கர்த்தரை ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரை பாருங்க நல்லா ஆராதித்து துதித்து நல்ல அந்நிய பாஷையில் நிறைந்து அங்க எல்லாரும் பாருங்க ஜெபித்து கொண்டிருந்தார்களா. அப்பொழுது அந்த பிரசங்கியார் பிரசங்கி படத்தில் நின்று சொன்னாரா, பரிசுத்த ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார், யாருக்கு சுகம் வேணுமோ, யாருக்கு அற்புதம் வேணுமோ கரங்களை நீட்டி வாங்கிங்க சொன்னாராம். பாருங்க இந்த சகோதரி பாருங்க அல்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்ட இந்த சகோதரி பாருங்க விசுவாசத்துல கையை நீட்டி பரிசுத்த ஆவியானவரே சுகமாக்கிறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரை சொல்லி பாருங்க கையை நீட்டி பாருங்க பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரித்து தொடர்ந்து அந்நிய பாஷையில பேசுறாங்களா. பாருங்க அந்த நிமிஷத்திலே பாருங்க அல்சர் வியாதி வேரோடு பட்டு போச்சா. பாருங்க பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களாம். பாருங்க பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு பாருங்க ஆராதனை முடிஞ்ச உடனே பிரசங்கம்லாம் முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வந்தாங்களா. பாருங்க 2 சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்களா. பாருங்க ஆர்டர் பண்ணி வர வச்சு பாருங்க வீட்டில் உட்காந்து 2 சிக்கன் பிரியாணி அவங்க ஒரே ஆள் சாப்பிட்டாங்களா. பாருங்க ஒரு பாதிப்புமே உண்டாகலையா. பாருங்க ஆவியானவர் இன்றைக்கும் சுகமாக்குகிற ஆவியானவராய் இருக்கிறார். ஆவியானவர் ஆரோக்கியத்தின் ஆவியானவராய் இருக்கிறார். நான் சொல்கிறேன் உங்களையும் ஆவியானவர் நிச்சயமாக செய்வார், சுகமாக்குவார். ஒருவேளை நீங்கள் பலவீனத்தில் இருக்கலாம்,
ஒருவேளை சுகவீனத்தில் இருக்கலாம், ஒருவேளை படுத்த படுக்கையா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசிகளா இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷையில நிறைந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை எளிமையை முழங்கால் படிக்கிட்டு தான் ஜெபிக்கணும்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை உங்களால முடியாம இருக்கலாம். நான் சொல்றேன், உட்கார்ந்துகிட்டே படுத்துக்கிட்டே கூட நீங்க நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில நிறைந்து ஜெபியுங்கள். நிறைந்து ஜெபித்துக்கிட்டே சொல்லுங்க, ஆவியானவரே என் சரீரத்தை உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையிலே அசைவாடும்படியா நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தை சுகமாக்கும், பலப்படுத்தும் என்று நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே ஆவியானவர் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நிச்சயமாகவே ஆவியானவர் உங்கள் சரீரத்தை பலப்படுத்துவார். ஆமென். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய முடியாமையிலே, நம்முடைய இயலாமையிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். எப்பொழுது உதவி செய்கிறார்? நம்முடைய சரீர பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவிதான் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய சரீரம் பலவீனப்படுகிற பொழுது, நம்முடைய சரீரம் சுகவீனப்படுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நாம் வியாதிப்படுகிற சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நன்றாய் கவனியுங்கள். வியாதியை துரத்தி அடிக்க சில சமயங்களிலே நம்மாலே முடியவில்லை. நாம் பாருங்க, ஒரு ஆளாக இருந்து பாருங்க அந்த வியாதி எதிர்த்து நின்று பாருங்க ஜெயிப்பதற்கு முடியல. இப்ப ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மோடு கூட சேர்த்து என்ன செய்யறாரு? கை கோர்க்கிறார். நாம் ஆவியானவரோடு சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? கை கோர்த்து கொள்ள வேண்டும். எனவே பாருங்க, ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது இப்ப பாருங்க ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறார்? உதவி செய்கிறார். பாருங்க, இப்ப நாமும் ஆவியானவரும் இணைந்து அந்த வியாதி என்ன செய்யறோம்? துரத்துகிறோம். அந்த பலவீனத்தை என்ன செய்கிறோம்? துரத்துகிறோம். உடனே வியாதி என்ன செய்கிறது? எளிமையாக துரத்தி அடிக்கப்படுகிறது. அங்கே சரீரத்திலே சுகம் உண்டாகிறது. ஆகவே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆகவே பாருங்க, வியாதி நேரத்திலே, பலவீனத்தின் நேரத்தில் நீங்கள் குறிப்பாக ஆவியானவரை சார்ந்து கொண்டு, ஆவியானவரே நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன், ஆவியானவரே நீ எனக்கு உதவி செய்யும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வியாதியை செய்வோம், துரத்தி அடிப்போம், இந்த பலவீனத்தை துரத்தி அடிப்போம் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் முழு மூச்சாக நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். எதற்கு உதவி செய்கிறார்? அந்த பலவீனத்தை துரத்தி அடிப்பதற்காக, அந்த சுகவீனத்தை துரத்தி அடிப்பதற்காக நாம் எளிமையாக என்ன செய்யலாம்? சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். சகரியா பாருங்க 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். யாராலே ஆகும்? ஆவியினாலே, ஆவியானவராலே ஆகும். ஆவியானவராலே எல்லாம் முடியும். பாருங்க, பலவீனத்தை நீக்க அவரால் முடியும், சுகவீனத்தை நீக்க அவரால் முடியும், தீமைகளை நீக்க அவரால் முடியும், எல்லாம் அவரால் முடியும். சில சமயங்கள் நமக்கு சில காரியங்கள் முடியல, ஆனா ஆவியானவருக்கு எல்லாமே முடியும். எனவே தான் ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது ஆவியானவர் நம்மளும் இணைந்து இப்ப ஏதாவது எதிர்த்து நீக்கலாம், அந்த வியாதியை எதிர்த்து நீக்கலாம், அந்த சுகவீனத்தை எதிர்த்து நீக்கலாம். அங்கே சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன செய்யும்? உதவியாக அது நமக்கு இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆவியானவரை சார்ந்து கொண்டு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். அந்நிய பாஷையை பாருங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்நிய பாஷை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பாருங்க அடிக்கடி நல்ல வாயை திறந்து ஜெபியுங்கள், அபிஷேகத்தினால் நிறைந்து ஜெபியுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சௌக்கியமடைந்து சுகமடைந்து நீடித்த நாட்களால் இந்த பூமியிலே பாருங்க வாழ்ந்து கர்த்தருடைய நாம நிச்சயமாகவே மகிமைப்படுத்துவீர்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் அவர் சிறந்த வைத்தியராக இருக்கிறார். ஆமென். நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சிறந்த வைத்தியராகிய ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அசைவாடுகிற ஆவியானவரே, உம்மை நாங்கள் சார்ந்து கொள்கிற கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கு, சுகவீனம்
சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு, பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இது உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, நீர்தாமே சரீரங்களை உயிர்ப்பித்து சுகமாக்கி பலப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே ஆகும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆவியானவரை உம்மால் எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.